எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஜெயஸ்ரீ வந்து ஒரு முக்கியமான பெங்கால் எழுத்தாளர் ஆஷாபூர்ணா தேவி பற்றி பேச போகிறாங்க. நம்ம மீட்டிங்கை வந்து ஒரு வைஷ்ணவி வந்து ஒரு சாங் பாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வைஷ்ணவி. கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். குமரன் கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். பரம் குன்றம் ஏறி நின்று குமரா என்று கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். குமரன் கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். பூவிதழ் மலர்ந்தருள் புன்னகை புரிவான். பூவிதழ் மலர்ந்தருள் புன்னகை புரிவான். பூவிதழ் மலர்ந்தருள் புன்னகை புரிவான். புண்ணியம் செய்தோர்க்கு கண்ணெதிரில் தெரிவான். பூவிதழ் மலர்ந்தருள் புன்னகை புரிவான். புண்ணியம் செய்தோர்க்கு கண்ணெதிரில் தெரிவான். கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். குமரன் கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். பரம் குன்றம் ஏறி நின்று குமரா என்று கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். தேங்க்யூ. ரொம்ப நல்லா பாடினீங்க வைஷ்ணவி. இன்னைக்கு மார்னிங்கே ரொம்ப ஸ்வீட்டாக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஜெயஸ்ரீ ஆஷாபூர்ணா தேவி ஒரு முக்கியமான பெங்கால் எழுத்தாளர் பற்றி பேச போகிறாங்க. ஜெயஸ்ரீ பற்றி ஒரு 2 மினிட்ஸ். ஜெயஸ்ரீ வந்து தமிழ் விக்கிக்கு வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். மோர் தென் 800 ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் ஆர்டிகல்ஸ் ரிவ்யூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எழுத ஆரம்பித்து 1 இயர் கழித்து 2023 ஜேயோட பர்த்டே அன்னைக்கு வந்து அவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் பற்றி இன்னைக்கு எழுதுவோன்னு சொல்லி தமிழ் விக்கியில் வந்து ஆஷாபூர்ணா தேவி பற்றி ஒரு போஸ்ட் எழுதியிருக்காங்க. அந்த போஸ்ட் எழுத எழுத தான் அவங்களுக்கு வந்து இவங்கள பற்றி இன்னும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதா என்கிட்ட சொன்னாங்க. இப்போது ஆஷாபூர்ணா தேவி பற்றிய ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். இவங்க வந்து இவங்க லைஃப் ஸ்பேன் வந்து ஏர்லி 1900ஸ்லேருந்து 1995 வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செஞ்சுரி வந்து இருந்திருக்காங்க. இந்த டைமில் வந்து பெங்காலில் நடந்த சோஷியல் சேஞ்சஸ், அப்புறம் எஸ்பெஷலி உமனுக்கு நடந்த சேஞ்சஸ் பற்றி இவங்க ரைட்டிங் இருக்குது. இது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம் பீரியட்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவங்க எழுத ஆரம்பிக்கும் போது சொசைட்டி வந்து இன்னும் ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் இருந்தது. ஆனால் அதே சமயம் வந்துட்டு இந்தியாக்கான ஃப்ரீடம்க்காக வந்து நிறையா சோஷியல் ரிஃபார்ம்ஸும் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் வந்து இவங்க ரைட்டிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் இவங்க லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு அமேசிங்கான ஆஸ்பெக்ட் வந்து என்னென்னா, இவங்களுக்கு ஒரு ஃபார்மல் எஜுகேஷனே கிடைக்கல. ஏன்னா அந்த டைமில் வந்து ஃபீமேல் எஜுகேஷன்றதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இவங்களுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல. ஆனால் இவங்க வீட்டில் இருந்துகிட்டே வந்து இவங்க பிரதர்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை இவங்க வீட்டிலேருந்தே கற்றுருந்துருக்காங்க. அப்புறம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு வந்து ஒரு புக்ஸ்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைப்ரரியிலேருந்து நிறையா புக்ஸும் எடுத்து படிச்சிருந்துருக்காங்க. இந்த டிஸ்கஷனுக்காக தான் நான் இவங்க கதைங்களை, ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் ஃபஸ்ட்டு படிக்கிறேன். எனக்கு வந்து இந்த கதையில் வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உமனோட லைஃப் வந்து உமனாலே எழுதப்படும் போது எக்ஸ்ட்ரா ஒரு கிளாரிட்டி, ஒரு டெப்த் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆம், அப்புறம் இவங்க ஸ்டோரிஸ் வந்து ஒரு ஒரு பழைய காலத்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அந்த டைமில் எழுதப்பட்டிருந்தாலும் அது ஒரு ஹியூமன் சைக்காலஜி ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும்போது ஒரு ஹியூமன் சைக்காலஜி எப்படி பிஹேவ் பண்ணுன்னு ஒரு டீப் லெவலில் அது அது டச் பண்ணுறதுனால அது இன்னுமே ஒரு ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு சண்டை வந்துருச்சு. அவங்க அவங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க அதை ஃபுல்லும் பேசி தீர்க்கறதுக்குள்ளார அந்த ஒய்ஃப்க்கு வந்து நிறையா டைரக்ஷன்ஸ்லேருந்து
ஷி கெட்ஸ் புல்ட் அவே. அவங்க எதர் டோபி வந்துடுறாங்க, லாண்ட்ரி பண்ணணும், இல்லை அடுப்பில் ஏதாவது தீயுது, இல்லை வேறு ஏதாவது ஃபேமிலி மெம்பர் இன்ட்ரப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு 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 டைமே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அவங்க உட்காந்து இந்த அவங்க கான்ஃப்ளிக்ட் எல்லாம் பேசி தீர்க்கறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம வேற நிறைய யூனிவர்சல் ப்ராப்ளம்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, ஈவன் அது ஜாயிண்ட் ஃபேமிலின்னு இல்லை, ஒரு ஒர்க் பிளேஸ்லேயே ஒரு பிரச்சனை இருக்கு. எங்கெல்லாம் ஹியூமன்ஸ் சேர்ந்து வேலை செய்கிறாங்களோ அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் அதை ஃபுல்லும் டிஸ்கஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைமோ இல்லை ஒரு ஃப்ரீடமோ அங்கே கிடைக்கல. அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னு இவங்க கதையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறது வந்து இது இவங்க கதைங்களை வந்து ஒரு இன்னமும் ரெலவெண்ட்டாக ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமாக மாற்றுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு வந்து ஜெயஸ்ரீ வந்து ஆஷா பூர்ணா தேவியோட முதல் சபதம். இந்த நாவலுக்கு ஆஷா பூர்ணா தேவிக்கு வந்து ஞானபீடம் அவார்டு கிடச்சிருக்கு. இந்த நாவல் பற்றியும் இன்னும் சில ஷார்ட் ஸ்டோரிஸ் பற்றியும் இன்னைக்கு ஜெயஸ்ரீ பேசுவாங்க. ஜெயஸ்ரீ. ரொம்ப நன்றி பிரமோதினி. வைஷ்ணவி அழகா ரொம்ப அழகா பாடினாங்கன்னா மனசே உருகி போச்சு. அருமையான இன்ட்ரடக்ஷன் பிரமோதினி. நான் சொல்லணும்னு நினைச்ச பல விஷயங்களை நீங்க சொல்லிட்டீங்க. என்னோட வேலையை வந்து இது எளிதாக்குகிறது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, 250 ஆண்டுகளுக்கு முன்னால உடன்கட்டை ஏறுவது வழக்கமாக இருந்த, பெண் ஏட்டுச்சுவடியை தொடுவதே பாவம் என்று எண்ணப்பட்ட காலங்களில் இருந்து பெண்கள் பெண் கல்வி என்ற அந்த முன்னகர்வு எப்படி சாத்தியப்பட்டது? உடைத்தலும் உருவாக்கலும் சமுதாயத்தின் நிறமாற்றமும் எப்படி சாத்தியப்பட்டது? ராஜாராம் மோகன் ராய் தொடங்கி சமூக சீர்திருத்தவாதிகள் பேரை நம்ம சொல்லிட்டு அடிக்கிட்டே போலாம். ஆனா அந்த வெளியுலகின் அதிர்வுகளும் அசைவுகளும் இல்லாத இந்த அந்தப்புறத்தில் சமையலறைகளின் இருளில் இருந்தும் அந்த உடைத்தலும் உருவாக்கலும் சமுதாயத்தின் நிறமாற்றமும் உருவாகாதா என்ன அப்படின்னு இந்த நூலுடைய முன்னுரையில வந்து ஆஷா பூர்ணா தேவி கேட்கிறாங்க. இந்த முதல் சபதம் என்கிற நூலின் முன்னுரையில் இந்த இடத்துல என்னோட தந்தை வழி பாட்டியான சீதாலட்சுமி அம்மாவை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இப்ப இருந்த 120 வயசு இருக்கும் உங்களுக்கு. 1930களின் ஆரம்பத்தில் என்னுடைய தாத்தா ஊட்டியில தபால் அலுவலராக இருந்தார். அவருடைய அப்போ பெரிய கூட்டு குடும்பம், ரொம்ப எளிய குடும்பம், எந்த மாதிரி சீர்திருத்தங்கள் அந்த மாதிரி எந்த கருத்துகளும் உள்ள போகாத குடும்பம். அவரது 2 சகோதரிகள் அந்த கால வழக்கப்படி குழந்தை மனம் செய்யப்பட்டவர்கள் 13 அல்லது 14 வயசுல கணவனை இழந்து அண்ணன் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். இதே துன்பம் 6 மாத இடைவெளியில், அதுல ஒருவர் இன்னும் பருவம் கூட அடைந்திருக்கவில்லை. இதே துன்பம் தொடர தாத்தாவுடைய தம்பியோடையும் இறந்து போறார். அப்போ 1 வருஷத்துக்குள்ள 3 கணவனை இழந்த பெண்கள். அப்படி பல பாட்டிகளை அத்தைகளை அந்த காலத்தில் ஒரு வீட்டிலும் பார்க்கலாம். அவர்களோட விதி பிறந்த வீட்டில் ஓயாமல் வேலை செய்தே கழியும். சிலர் தான் வாழாமல் போன வாழ்வினால், இழப்பின் ஆற்றாமையினால் மற்ற பெண்கள் மேல அதிகாரத்தையும் வன்முறையும் கண்டிப்பா செலுத்துபவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதை விட்ட வேற வழி இல்லை. வெளியுலக பரிச்சயம் அறவே அற்ற மிக எளிய குடும்பத்தில் மரபு மீறாமல் பெரியவங்களுக்கு மிக அடங்கி வாழ்ந்த என் பாட்டியோட மனசுல எங்கிருந்து அந்த பொறி தோன்றியது என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. இல்ல, அங்க இருந்த கான்வென்ட்ல இருந்த மதர் சுப்பீரியர் கிட்ட இருந்து வந்திருக்கலாம், அப்படிதான் எனக்கு தோணுது. மனதில் இனி கல்விதான் நம்மை உயர்த்தும்னு ஒரு பொறி தோன்றிவிட்டது. தன் 2 நாத்தனார்களையும் கைம்பெண்களா இருந்த 2 நாத்தனார்களையும் படிக்க வைக்கணும்னு முடிவு செய்யறார். அப்ப அதுல ஒரு அத்தை இவங்க காலில் விழுந்து, மன்னி உங்க காலுக்கு செருப்பா தையிற, 2 வேளை சாப்பாடு போடு, எனக்கு இது வேண்டான்னு மிரண்டு போய் அழுதுருக்காரு. அப்ப நீ அடுப்புல உடம்பும் எரிஞ்சு மனசும் எரியணுமா, படிக்க போன்னு சொல்லி ஊட்டியில இருந்த பெத்லஹேம் கான்வென்ட் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில மதர் சுப்பீரியர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த கால வழக்கப்படி அவங்க எல்லாம் மடிசார் புடவை தான் கட்டியிருந்தாங்க. அந்த மடிசார் புடவையோடய பள்ளி போய் ஏற்கனவே 5-6 வகுப்புகள் படித்திருந்ததுனால அந்த காலத்துல ESLC என்னும் 8ஆம் வகுப்பு படிச்ச ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பயிற்சி பெற்று ஊட்டிக்கு பக்கத்துல இருக்கிற குன்னூர்ல வந்து அவங்க ஆசிரியாவும் ஆரம்ப பள்ளிக்கு ஆசிரியாவும் ஆயிடுறாங்க. இன்னொரு அத்தைக்கு, என்னோட அப்பாவோட இன்னொரு அத்தைக்கு படிப்புல ஆர்வமே இல்லை. சரி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அவங்கள மிட்வைஃப் பயிற்சி பெற அனுப்புறாங்க. மிட்வைஃப் என்பது பிரசவ அறையில் இது செவிலியருக்கு பிரசவம் பார்ப்பதில் உதவி செய்பவர். அந்த காலத்துல அந்த குடும்பத்துல எவரும் மனதால் கூட நினைத்திருக்க பார்க்க முடியாத ஒரு வேலை அது. ஆனா அவங்களும் மிட்வைஃப் பயிற்சி பெறாங்க. கடைசி வரைக்கும் தன்னுடைய கால்களில் நின்று வாழ்ந்தார்கள். ஊட்டி கொஞ்சம் அணுக கடினமான இருந்த ஊர். அவ்வளவு அவதூறு, அவ்வளவு எதிர்ப்பு குடும்பத்துல. அது ஊட்டிக்கு வரைக்கும் அணுக கடினமான இடமா இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க பாட்டி. திட்டணும்னா கூட மலை ஏறி தானே வரணும். அந்த காலத்துல ஊட்டி ரொம்பவே ரிமோட்டாக இருந்த இடம்.
இப்ப இவங்க மூன்றாவது ஒருத்தர் கைம்பெண் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் போன பாதையை பார்த்துட்டு அவங்களோட அப்பா வீட்லயும் அவங்களோட அம்மா வீட்லயும் அவங்கள படிக்க வச்சாங்க. அவர்களும் ஆசிரியரானார்கள். இப்போ ஆசிரியர் பணி செய்த அந்த ஆசிரியர் எங்க ஊர் பக்கத்துல இருந்த அந்த அத்தை பாட்டி என்னோட 10 வயதுகள் வரை உயிரோட இருந்தார். உயர்த்தி போட்டு டீச்சர் கொண்டையும் வாய் நிறைய சிரிப்புமா, அவருக்கு தங்கம் தங்கமா குட்டி குட்டி குட்டியா வாண்டுகள் புடை சூழ அவர் பள்ளி விட்டு வர்றது எனக்கு இன்னும் அந்த காட்சி எனக்கு ஞாபகம் இருக்கு. சனி ஞாயிறுல கை கொள்ளாம பூ மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு எங்களை பார்க்க வருவார். நண்பர்களே, அவர் அந்த பூவாக மணந்ததும் அந்த இனிப்பாக இனித்ததும் அவரது நிமிர்வும் முகத்தில் இருந்த புன்னகையும் அவர் பெற்ற கல்வியினால் அல்லவா. என் பாட்டியில் மனதில் உதித்த அந்த பொறி 3 ஆன்மாக்களை இருட்டிலிருந்து காத்தது. சரி, உலகத்தையே சீர்திருத்த வேண்டாம், தன் வீட்டில் உள்ள 3 ஆன்மாக்களை காத்தது. அவர் அதே பாட்டி தான் பெற்ற 5 மகள்களையும் ஆசிரியர்களாக்கினார்கள். அந்த பொறி என்ன செய்ததுன்னா, பேர பிள்ளைகளாக நாங்கள் படிப்பதையெல்லாம் அப்படியே எங்க கூடவே உட்கார்ந்து நாங்க படிக்கிறத கேட்டுட்டே இருப்பாங்க. கேட்டு 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 4 சுவர்களுக்குள்ளே தன்னோட அறிவின் எல்லையை விரிவாக்கி கொண்டே போனார். எவ்வளவு தூரத்துக்குன்னா, கல்வி மேல அவருக்கு என்ன ஒரு பற்றுனா, அந்த கால முதலமைச்சர் காமராஜர் நமக்கு எல்லாம் தெரியும். மதிய உணவு திட்டத்தினால கல்வியில ஒரு பெரிய புரட்சியே செய்தவர். அவர் இறந்த செய்தி காலையில வருது, ரேடியோல கேட்டுட்டு, ஐயோ குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு கல்வி கொடுத்த மகராஜ, அவனை போய் எடுத்துட்டியே, நான் பூமிக்கு பாரமா நான் தானே இருக்கேன், என்ன எடுத்துக்கலாமே, நிஜமாவே அழுதாங்க. அது எங்க குடும்பத்துல அதிகம் சொல்லப்படும் ஒரு நிகழ்வு. ஏன்னா இறுதி நிமிஷம் வரைக்கும் அவர்களுக்கு அந்த மனதில் அந்த பொறி அணையவே இல்லை. இந்த முதல் சபதம் என்ற இந்த நாவலின் முக்கிய பாத்திரமான சத்தியவதியும் இப்படிப்பட்ட ஒரு பொறியை ஏந்தியவள். எங்க பாட்டி ரொம்ப எளிய பெண்மணி. சத்தியவதி மிக வீரியமும் தீவிர, ஏன்னா 250 வருஷ காலம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காலத்தில் பிறந்தாள். அப்ப எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு பிற்போக்குத்தனம் இருந்திருக்கும். கதைக்களம் நடப்பது வங்காளத்தில். ரவீந்திரநாத் தாகூரோ சரச்சந்திரரோ கதைகளில் வரும் கனவான்களின் கல்கத்தா இல்ல, கங்கை கரையோரத்தில் ஒரு மிக பிற்பட்ட கிராமம். 250 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பின்தங்கிய கிராமத்தில், அந்த கிராமத்துல கூட அவ்வளவு மூடத்தனத்துக்கு நடுவில் கூட தன் காலத்தை மிஞ்சிய ஒரு விரிந்த பார்வையும் விவேகமும் கொண்டு ஒரே ஒரு மனிதர் இருந்தார், ராம்காளி. அவருடைய செல்ல மகள் சத்தியவதி. அந்த சத்தியவதியின் பார்வையில் இறுக்கமான ஆச்சாரங்களும் மூடத்தனங்களும் கூடிய அந்த மிகப்பெரிய கூட்டு குடும்பத்தின் கிராமத்தின் வாழ்வு விரிகிறது. திரும்பிய திசையெல்லாம் அத்தைகளாக பாட்டிகளாக பல வயதுகளில் கணவனை இழந்த கைம்பெண்கள். வங்காளத்துல கணவனை இழந்த பெண்களுக்கான கட்டுப்பாடுகள் மிக மிக அதிகம், மிக பிற்போக்காக இருந்தது. மோக்ஷதா என்ற அதுல ஒரு அத்தையோட பாத்திரம் என்னைக்குமே ஞாபகம் இருக்கும். விரதமும் பூஜைகளும் இருப்பார். உடல் என்னும் பூதத்தை கட்டுக்குள் வைக்க முதுகை நெரிக்கும் வேலைகளும் வெயிலில் வெந்து ஒரு நாளைக்கு 15 முறை குளிப்பாங்க அவங்க, ஆச்சாரம் என்று சொல்லிக்கிட்டு. இப்ப மற்றவர்களின் நிலைமையும் கிட்டத்தட்ட அதே தான். கணவன் இருக்கும் பெண்களுக்கும் அதே வேலை சுமைதான், அதே மூடத்தனம் தான். அந்த சத்தியவதி ஒரு தடவை அப்பாவோட ஓலைச்சுவடியை தொட்டுட்டான்றதுக்காக ஐயோ தீட்டாகி விட்டதுன்னு அவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு வெடிக்கிறது. பொண்ணு எப்படி போய் ஓலைச்சுவடியை தொடலான்னு. அந்த சூழல தன் தந்தையிடந்து யாருக்கும் தெரியாம அவ எழுத படிக்க கற்றுக்கொள்கிறாள். அந்த தந்தையோட மனசாட்சியாக மரபில் அப்பா இது சரியா, அப்பா இது ஏன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த மூடத்தனத்துல இருந்து இவள் தன்னை சார்ந்தோரை விடுவிக்கிறதுக்கு அவள் எடுக்கும் முயற்சி தான் இந்த 870 பக்க நாவலின் பேசுபொருள். அதுக்காக இது பிரச்சார நாவலா? கண்டிப்பாக இல்லை. பார்ப்போம். அவளுக்கு அந்த சத்தியவதிக்கு 8 வயசுலயே கல்யாணம் ஆயிடுது. 10 வயசுல புகுந்த வீட்டுக்கு போய்கிறாள். ஆனா அதுக்காக அந்த தன்னுடைய எதிர்ப்பெல்லாம் அங்க அதிகம் காண்பிப்பதில்லை. மரபு குறித்து அவளுக்கு அவ்வளவு கேள்வி, அவ்வளவு ஐயங்கள் இருக்கு. ஆனா தவறாமல் மாமனார் மாமியாருக்கு சேவை செய்கிறாள், குடும்பத்துக்கு அடங்கிதான் இருக்கிறாள். ஆனா அங்க அவ்வளவு சொத்து இருக்கு, உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் கணவனை ஆங்கிலம் படிக்க ஊக்குவிக்கிறாள். இப்போ ஒரு கட்டத்தில் தன் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டில் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்து கணவனை கல்கத்தாவில் வேலை தேட தூண்டுகிறாள். இது கணவனுக்கு அவ்வளவு சம்மதம் இல்லாம இருக்கும் சமயத்துல அவன் உயிருக்கு போராடுற டைம்ல ஒரு ஆங்கில டாக்டரை ஊரே தூற்றுகிறது. ஒரு ஆங்கில டாக்டரை கூப்பிட்டு அவருக்கு வைத்தியம் பார்த்து அவனை காப்பாத்திடுறா. இதனால அவளுக்கு அந்த கல்கத்தாக்கு புலம்பெயர்வது அவளுக்கு எளிதாக ஆகிறது. தனி கொடுத்தனுங்கிற சொல் பஞ்சமா பாதகமாக இருந்த நாட்களில் அவள் கல்கத்தாவிற்கு செல்கிறாள். அதுக்கப்புறம் நல்ல ஏறுமுகமாக தான் இருக்கு. தன்னுடைய 2 குழந்தைகளும் அதிகமாக படிக்க வைக்கிறாள். 2 மகன்களும் மாஸ்டர்ஸ் வரைக்கும், முதுகலை கல்வி வரைக்கும் கொடுக்கிறாள்.
ஆனா அந்த கல்கத்தாவில் அவ இருந்த அவளோட வாழ்க்கையில சத்தியவதிக்கும் அவளுடைய கணவனுக்குமான உறவு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவன் நபகுமார் மிக எளிய மனிதன். சத்தியவதி மேல தீரா காதல் இருக்கு, அவளை ஆராதிக்கிறான். ஆனா அவளுடைய தீவிரத்தன்மை, அவனிடம் ஒரு பயமும் விலகலும் நாவல் முழுதும் வருது. அந்த விலகல் நாவல் முழுவதும் ஊடோடி ஊடோடி வருகிறது. சத்தியவதி தன்னுடைய எல்லைகளை விரித்து கொண்டே வருகிறாள் கொஞ்சம் கொஞ்சமாக. பிரம்ம சமாஜம் நடத்தும் பள்ளியில் சிறு பெண்களுக்கு கல்வி கற்பிக்கிறாள். அவளுடைய வழி தவறி சென்ற, ஒழுக்கம் கெட்டு வழி தவறி சென்ற ஒரு உறவினருக்கு அடைக்கலம் கொடுத்து உறவினர் பெண்ணுக்கு அவளோட மகளை வளர்க்கிறாள். இதுலெல்லாம் அவளுக்கு எதிர்ப்பு தான் வளருது. இதுக்கு முத்தாய்ப்பாக ஒரு சம்பவம், பக்கத்து வீட்டுல அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 8 வயது சிறு பெண் குழந்தை மனம் செய்யப்பட்டவளை கணவன் வீட்டார் அடிச்சே கொன்னுடுறாங்க. அது தந்த அதிர்ச்சியில இவன் நோயில விழுந்து அந்த ஜுர வேகத்துல ஒரே ஒரு பிரதிஜை. அவளுக்கு ஒரு சின்ன பெண் இருக்கிறாள், சுபர்ணா என்ற பெண். அவ என்ன நினைக்கிறா, 16 வயதுக்கு முன்னாடி என் பெண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், அது வரைக்கும் அவள் கல்வி கற்று அவளை சுயபலத்துல நிக்க வைப்பேன்னு தன் மனசுல திடமான பிரதிஜை செய்து கொண்டு அதே கணவனிடம் சத்தியம் வாங்கி கொள்கிறாள். அதுக்கப்புறம் அவள் செய்யும் சில தீவிரமான செயல்கள் ஒரு பேரதிர்ச்சி ஆகின்றன. அவள் வரைக்கும் அது சரிதான். ஆனா அவளால் மனிதர்களாக மாறிய அவனுடைய மகன்களுக்குமே இது ஒரு சின்ன விலகலும் பயமும் தோன்றிக்கொண்டே அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இந்த சமயத்துல பெரிய மகனுக்கு திருமணம் நிச்சயமாகும் போது அவன் கணவன் சின்ன பெண்ணை கூட்டிக் கொண்டு கிராமத்துக்கு போகிறான். சத்தியவதி இல்லாத நேரத்துல அவளுக்கு தெரியாம அவனுடைய பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் சத்தியவதி எங்கேயாவது ஒரு ஓரத்துல பழிவாங்க விட வேண்டும் என்ற ஒரு பொறி எல்லாருக்கும் இருந்திருக்கு. ஆனா அவனுடைய கணவனுக்கும் அந்த பொறி மனதில் இருந்திருக்கலாம். அதனால பெற்றோர்கள் வற்புறுத்தல்ல காணங்காட்டி 8 வயது பொண்ணுக்கு குழந்தை மனம் செய்திருக்கிறார். அந்த குழந்தை மனம் செய்திருக்கும் போது இவள் இல்லை, சத்தியவதி மனம் முடிந்த நிமிஷம்தான் அவ அங்க வரா. அப்ப அவளுடைய முதல் பிரதிஜையை நிறைவேற்ற முடியாமல் தான் அரும்பாடுபட்டு உருவாக்கின அந்த குடும்பத்தை தொடர்ந்து அந்த நிமிடமே அவ வானப்பிரஸ்தம். காசியில் இருக்கிற தன்னோட அப்பா கிட்ட என்னோட வாழ்வை பத்தி கேள்வி கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது நான் கல்வி கற்பித்து என்னுடைய வாழ்க்கையை குடும்பத்தை விட்டு போயிடுறா. கதறிக்கொண்டிருக்கிற பெண் குழந்தை, என்னன்னு தெரியாம முயற்சிட்டு இருக்கிற பெண் குழந்தை முகத்தை கூட பார்ப்பதில்லை, அவளுக்கு ஆசீர்வாதம் செய்யல, மகனுக்கு வரக்கூடிய துன்பத்தையும் மகனுக்கு வரக்கூடிய திருமணத்தையும் பார்க்கல. அப்படியே கிளம்பி போறா. ஏன்னா அவளுடைய தீர்மானம் அப்படிப்பட்டது. பெண் குழந்தைக்கு கல்வி அளிக்க வேண்டும், குழந்தை மனம் கூடாதுன்னு அவளை எவ்வளவு ஒரு தீர்மானமும் உறுதியும் தீவிரமும் இருந்தா, சரி நடந்தது நடந்து போச்சு, இனி முடிந்த வரைக்கும் வாழ்க்கையை சீர்படுத்துவோம் என்ற சமரசத்துக்குள் அவளால் போகவே முடியவில்லை. அவளுடைய ரிசால்வ் அப்படிப்பட்டது. இந்த கதை ஏன் இவ்வளவு மனித குலத்தின் வளர்ச்சியில் இத்தகைய எந்த சமரசமும் செய்து கொள்ளாத தீவிரத்தன்மை கொண்டவர்களால தானே பெரிய பெரிய மாற்றங்கள், கலாச்சாரங்கள் இருக்கட்டும், மனிதாபிமானத்தில் இருக்கட்டும், நாகரீகத்தில், பண்பாட்டில், அறிவியலில் இப்படிப்பட்ட சமரசங்கள், அந்த சமரசத்துல இல்லாத ஒரு தீவிரத்தன்மை, அந்த தீவிரத்தன்மையில அந்த நேரத்துல உங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கலாம், கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா அந்த தீவிரத்தன்மை தான் இதையெல்லாம் சாத்தியப்படுத்தது. என்னைக்குமே தன் சமகாலத்தை மீறி அஹெட் ஆஃப் டைம் என்று செயல்படுபவர்களுக்கு அதிகம் ஒரு தனிமையும் தோல்வியும் தான் வாய்க்கிறது. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைகளுக்கு அது நன்மையாக முடிந்தாலும், இப்ப இந்த ராம்காளிக்கும் அவள் சத்தியவதிக்கும் வாய்த்தது இந்த தனிமைதான். ஆனா இந்தியா முழுவதும் எங்கெங்கயோ ஒரு வீட்டுல ஒரு சத்தியவதிகள் என்னுடைய பாட்டியை போல எழுந்திருப்பார்கள். அப்போ அதை நினைக்கும் போது அந்த கதையோட வரலாற்று பரிணாமம் துலக்கம் பெறுகிறது. இந்த கதை மிக சரளமான மொழி நடையில் வாசகரை உள்ளிழுத்து கொள்ளும் தன்மையில் அமைந்துள்ளது. இயற்கை வர்ணனை, சூழல் எல்லாமே எவ்வளவு கதைக்கு தேவையோ அவ்வளவுதான். வரலாற்று பின்னணியும் கதைக்கு அது எவ்வளவு தேவையோ. அவர் வரலாறை சொல்ல முன்படவில்லை, அவர் ஒரு குடும்பத்தின் கதையை தான் சொல்கிறார். புவனா நடராஜன் மொழியாக்கமும் சரளமாக இழுத்துக் கொள்கிறது. முழுவதுமே குடும்பத்தில் நடக்கும் உரையாடல் அப்படிங்கிறதுனால மொழிபெயர்ப்பில் ஒரு அந்நியத்தன்மை தெரியவில்லை. இயல்புவாத எழுத்து இது. ஆஷா பூர்ணாதேவியின் மிகச்சிறந்த நூல்களாக சொல்லப்படும் 3 அடுக்கு தொகுப்பு, ட்ரியாலஜின்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய முதல் நூல் இது. 2வது நூல் அந்த குழந்தை மனம் செய்யப்பட்ட சுபர்ணாவின் வாழ்க்கையை கூறுகிறது. படாத பாடுபடுகிறாள் அவளுடைய மன வாழ்க்கையில். அதுக்கப்புறம் மெல்ல தன் பலத்தால் தன் மத்திய வயதில் மேலெழுகிறாள். சத்தியவதியிட்ட இருந்த வீரியம் அவளிடம் குறைவாக இருந்ததா? ஏன் இல்லை
என்பதற்கு பிரதிக்குள்ளேயே வந்து பல காரணங்கள் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். மூன்றாவது நாவல் விடுதலை பெற்ற 1970-80களில் நடக்கும் சுபர்ணலதாவின் மூன்றாவது பெண்ணின் கதை. இந்த மொத்தொகுப்பில் வச்சு எதிலே ஆஷா பூர்ணாதேவியின் எல்லா படைப்புகளையும் வச்சு அவருடைய மாக்னம் ஓப்பஸ் என்று கண்டிப்பாக முதல் சபதத்தை சொல்லலாம். அவர் 100க்கும் நான் புத்தகம் வந்து நிறைய பேருக்கு கையில கிடைக்கவில்லை, இருந்தாலும் கூட இந்த நாவலை நான் எடுத்து பேசுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. நஜே தன்னுடைய ஏதோ ஒரு கட்டுரையில் எழுதினார், நான் இந்த வணங்கும் பெண் படைப்பாளிகள் அப்படின்னு அவர் குரத்துல்லாயின் ஹைதரையும் ஆஷா பூர்ணாதேவியும் தான் படிக்கிறார் சொல்றாரு. நான் அப்படி யார் அந்த ஆஷா பூர்ணாதேவின்னு தான் அவரை படிக்க ஆரம்பிச்சேன். அதை எங்கேயாவது ஒரு இடத்துல இதை சொல்லிவிட வேண்டும் என்ற அவள் தான், நண்பர்கள் மன்னிக்கவும். ஆஷா பூர்ணாதேவி 100க்கும் மேற்பட்ட நாவல்களையும் 1000க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறார். வங்காளத்தில் ஏன் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த பெண் எழுத்தாளராக கருதப்படுகிறார். அப்போ ஒரு காலத்துல அவர் படைப்புகள் வராத வெகுஜன இதழ்களிலும் ரொம்ப பிரபலமாக இருந்தார். ஆனா இந்த நவீன இலக்கியம் வீறு கொண்டு எழுந்த போது உடனே அவங்க குடும்ப கடை எழுதுறவங்க தன் சமகால இலக்கியவாதிகளால் சமையலறை எழுத்தாளர் என்று விமர்சிக்கப்பட்டார். நான் எனக்கு படிக்க கிடைத்த சிறுகதைகளையும் ஆங்கில மொழியாக்கங்களையும் வைத்து அவருடைய படைப்புலகை புரிந்து கொள்ள முயன்றேன். உண்மையை சொல்ல போனா அவரது நாவல் கவர்ந்த அளவு முதல் வாசிப்பில் எனக்கு அவர் சிறுகதைகள் என்னை கவரவில்லை. எல்லா வீட்லயும் நடக்கிறதானே அப்படின்னு எனக்கு தோணுது. பெரும்பாலும் அவரது கதைக்களம் வீட்டின் 4 சுவர்களுக்குள் தான் நடக்கிறது. நாம அப்படி பார்க்கும்போது நம்ம அம்பையெல்லாம் படிச்சிட்டோம். பெண்ணிய பிரதிகளாக பார்க்கும்போது நித்திய கன்னி மாதிரி தமிழ் நாவல்களில் உள்ள தீவிரமோ, அம்பையின் படைப்புகளில் உள்ள தார்மீக கோபமோ, விடுதலையாகும் தன்மையோ இல்லைன்னு எனக்கு தோணியது. இப்ப பெண்ணிய கொள்கைகள் பற்றிய புரிதலுடன் உலகளாவிய வரலாற்று அணுகுமுறையுடன் பெண் விடுதலையில் பேசியவர் அம்பை. நம்ம அம்பையை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது என்ன, இதனுடைய ரெலவன்ஸ் என்னன்னு எனக்கு தோணினது. ஆனா என்னோட மறுவாசிப்பில் நான் கண்டு கொண்டேன் இது ஆஷா பூர்ணாதேவியோட ஆடுகளம் வேற, அவங்களோட பிச் வேற. நீங்க கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் NFL ஃபுட்பால் விளையாட முடியாது இல்லையா, அது அவங்களோட ஆடுகளம். அது விடுதலைக்கு பின்னார பிரமோதினி சொன்ன மாதிரி விடுதலையிலிருந்து ஒரு 1980கள் வரையான ஒரு காலகட்டத்தின் சாளரம் அது. அப்ப தன்னிறைவு அப்பதான் அடைய தொடங்கி இருந்தோம். வேலை வாய்ப்புகள் இல்லை. கல்கத்தா நகரை தோங்கி எல்லா இடங்களிலிருந்தும், பங்களாதேஷ்ல இருந்து, கிராமங்கள்ல இருந்தெல்லாம் மக்கள் வந்து கூட்டமாக வந்து நெறிந்து அடைந்த காலம். மன்மோகன் சிங் உலகமயமாக்கப்பட்டலுக்கு முற்பட்ட காலம். அந்த காலத்துல மத்திய வர்க்கத்து குடும்பங்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு 4 சுவர்களை தாண்டிய ஒரு வெளி இருக்கவில்லை. ஆண்களுக்கும் அதிகம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த வெளியில வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கான ஒரு ஆஸ்வாசமாவது இருந்தது. 4 சுவர்களுக்குள் உலவும் மனிதர்களின் மதங்கள் ஒன்றுடன் ஒன்று உரசும் போது என்ன மாற்றங்கள், என்ன திரிவுகள், அதை தான் அவருடைய கதைகள் பேசுகின்றன. அப்படி செய்யும் போது உறவுகளுக்குள் மிக நுட்பமாக வெளிப்படும் வன்முறை, ஆதிக்கம், அடக்குமுறை எல்லாவற்றையுமே அவர் தன்னுடைய சிறுகதைகளில் கண்டடைந்திருக்கிறார். இட நெருக்கடி இல்லை, அது நெருக்கடியாக மாறுகிறது. அந்த வீடும் குறுகிய அறைகளும் சுவர்களும் கதாபாத்திரங்கள் எல்லாரும் மற்றவர் கண்காணிப்பில் இருக்கிறோம். மனதில் இருக்கிற இண்டு இடுக்குகளை கூட நம்மளால மறைச்சு வைக்க முடியல. அடுத்த மனசுல இருக்கிற இண்டு இடுக்குகள் இருப்பதையும் நாம் தோண்டி எடுக்கும் போது அந்த ஒரு நிலையில் என்ன செய்வது? மிகச்சிறந்த உதாரணம் தன்னிறக்கம் கதையில் வரும் அபினாஷ் பாபு. அவருக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு சுவர் தான். அது அவருக்கு அது எப்படிப்பட்ட ஒரு சுவராக அது அவருக்கு மாறிவிடுகிறது என்று அந்த கதையை படிக்கும்போது தெரியுது. நான் இன்னும் கசாப்புக்காரர்கள் சிறுகதையில இத ஒரு மன வறுமை அப்படின்னு சொல்லலாம். அந்த மன வறுமை ரொம்ப தீவிரமாக வெளிப்படுகிறது. இப்ப ஒவ்வொருத்தரும் கசாப்புக்காரராக தான் இருக்காங்க. அந்த கடையில அந்த குழந்தையும் தாயும் அப்படி தாக்குகிறார்கள். அதுக்காக அவர்கள் ஈவிரக்கமற்றவர்களா அப்படியும் கிடையாது. ஆனா ஒரு நிமிஷம் அந்த 4 சுவரை தாண்டி மேல் மாடியில் போய் அவளுக்கு கிடைக்கிற ஆஸ்வாசத்தை பாருங்கள். ஆனால் எப்படிப்பட்ட நெருக்கடியிலையும் பெரும்பாலான சூழல்களில் நமக்கு ஒரு தேர்வு, ஒரு சாய்ஸ் செய்யறதுக்கு நமக்கு ஒரு இடம் இருக்கு. நாம் எதை தேர்வு செய்கிறோம் என்பதை நம் ஆழ்மனமும் நம் ஆழ்மன விருப்பங்களும் முடிவு செய்கின்றன. அவள் தன்னோட குழந்தை நலனை தேர்வு செய்து குழந்தை தூக்கி வச்சுட்டு இருந்திருக்கலாம். இன்னும் 4 பேச்சு கேட்டு இருக்கு, இன்னும் 4 திட்டு வாங்கி இருக்கலாம். ஆனா குடும்ப பெண் என்ற பெருமைக்காக தானும் கசாப்புக்காரியானன்றது அவளுடைய கணவன் சொல்ற வரைக்கும் அவளுக்கு புரியறது இல்ல. இப்ப இங்க ஆஷா பூர்ணாதேவி உனக்கு புறம் எவ்வளவுதான் நெருக்கடியா இருந்தாலும் அக விடுதலையை தான் இங்க முன்வைக்கிறார். நீ வந்து வீட்டை விட்டு வெளியேறி விட்டு விடுதலையாகி போக வேண்டாம். ஒரு பெண்ணுக்கு மீட்சி என்பது உன்னுடைய அகத்துல இருந்து வர வேண்டும். உன் சுய பலத்தால் மேலெழ வேண்டும். அது ஏன்னா அவங்கள படைப்புல விட்டு விடுதலையாகி குடும்பம் என்ற அமைப்பை துறந்து வெளியேறியவர்கள் மிகச் சிலரே தான்.
அவரது ஆடுகளம் அந்த 4 சுவர்களுக்குத்தான், அந்த 4 சுவர்களுக்குள் மனித மனம் போடும் நாடகங்கள் தான். மனித மனம் தனக்குள் போடும் அத்தனை கணக்குகளும் நாடகங்களுக்கும் மிகச்சிறந்த உதாரணம் இந்த துக்கம் என்ற சிறுகதை. அம்மா இறந்து போனது பெரிய துன்பம் தான். ஆனா பார்க்க ஒருத்தரும் இல்லைன்னா அந்த துக்கத்தை கொண்டாடுறதுனால என்ன பயன்? அதே மாதிரி தீப்பெட்டி சிறுகதையில் அந்த தீப்பெட்டி ஒரு மிக நல்ல படிமம். இப்ப எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன்னு சொன்ன சீதை தான் இந்திய பெண்களுக்கான படிமம். ஏன் அவ சுடல? ராமனின் வில்லின் ஆற்றிற்கு மாசென்று வீசினேன், அவனோட வீரத்துக்கு இழுக்கு அன்பினால் சுடவில்லை. நம்ம ஜெயோட தாயார் பாதம் கதையிலும் ஒற்றை காலில் குமரியில் தவம் செய்யும் அன்னை என்ன ஏன் இன்னொரு கால தூக்கல? அவள் அன்னை இல்லையா கருணைனால? அப்படி என்று இவைதான் இந்திய பெண்களுக்கான படிமம். ஆனா உரசலில் சுடும் தன்மை இருந்தும் இந்த நவீன யுகத்து தீப்பெட்டிகள் சுடாமல் இருப்பது எதனால? அன்பினாலா, பருவினாலா, இல்ல அந்த குடும்பம் என்ற அமைப்பு தனக்கு அளிக்கும் கௌரவமும் வசதியும் பாதுகாப்பு கருதியா, இல்ல ஆண்களின் முகமூடிய விளக்காம இருந்தா அதுல இருக்கும் தனக்கும் வசதி கருதியா என்பது மிக மிக விவாதிக்கத்தக்க ஒரு கேள்வி. அந்த படிமம் அப்படியே நிக்குது, அந்த தீப்பெட்டி. அது உரசுறது இல்லை, அது தீ பிடிக்கிறது இல்லை. அது இருக்கு, அதுக்கான எல்லா விதமான பாசிபிலிட்டியும் இருக்கு, ஆனா தீ பிடிக்கிறது இல்லை. மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க சிறுகதை சின்ன மஸ்தா. இதனுடைய தமிழ் வடிவம் கிடைக்கல, நான் ஒலி வடிவத்திலே ஆங்கிலத்துல தான் படிச்சேன். அதில் உள்ள மைய படிவம் மிக மிக வலுவானது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் கடும் உரசல். இதுல மகன் விபத்தில் இருந்து விட வங்காளத்துல கைம்பெண்களுக்கான கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகம் தெரியும். மகன் செத்து போயிடுறான். அப்படி ஒரு பெருகி வரும் துக்கத்திலையும் அந்த முதல் முறை அந்த விதவைகளுக்கு வேற சாப்பாடு தான். அந்த சாப்பாட்டை அவள் மருமகளுக்கு போடும்போது அவளுடைய இதழ்களில் ஓடும் கேலி புன்னகையோடு அது முடியுது. எனக்கு அது அந்த வரி என்னை விதிர்க்க வைத்தது. அது என்ன மாதிரியான ஒரு சின்னமஸ்தான் என்பது என்ற தெய்வம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். தன் தலையை தானே கரிந்து கையிலேந்தி தன் கயிற்றிலிருந்து வர ரத்தத்தை தானே அருந்தும் தெய்வம். அன்னைமைக்கு மிகச்சிறந்த உருவகமாகிறது. இப்ப ஆனா இந்த கதைகளை படிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறு ஏமாற்றத்தையும் என்னால தவிர்க்க முடியவில்லை. இந்த முதல் சொன்ன இந்த சின்னமஸ்தா தவிர இந்த 2 சிறுகதைகளிலும் இருக்கும் பிரச்சாரத்தன்மையோ வாசக இடைவெளியின்மையோ என்ன கொஞ்சம் உறுத்தினது. எல்லாத்தையும் சொல்லிதான் ஆனுமா? உதாரணமாக தீப்பெட்டி சிறுகதையில அந்த தீப்பெட்டி படிமமாகவே இருந்திருக்கலாம். படிமம் போய் வாசகன் மனதில் உட்காரணுமே தவிர ஆசிரியர் அதை விளக்கி கொண்டே இருக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணினது. கசாப்புக்காரர் கதையிலும் அந்த கடைசி பத்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த சுருங்க சொல்வதும் ஒரு கச்சிதமான வடிவமும் அந்த கதைகளுக்கு இன்னும் இருந்திருக்கலாம் எனக்கு தோணுது. ஆனா அதே சமயம் ஆஷா பூர்ணா தேவியின் படைப்புகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாசகர் பரப்புக்கு இந்த கூறுமுறையும் ஒரு காரணம் என்றும் எனக்கு என்னால் அறிய முடிகிறது. அவருடைய படைப்புகளை பெண்ணிய கதையாவோ குடும்ப கதையாவோ மட்டும் பார்ப்பது அவரது படைப்புலகுக்கு நியாயம் செய்வதில்லை. அவர் சிறுகதைகள் மனித மனங்களின் ஆழம் சென்று நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டை விசாரணை செய்கிறது. அதில் உள்ள விருப்பங்களை, தேர்வுகளை. இலக்கிய பிரதிகளுக்கான ஆழ்ந்த கேள்விகள் உண்டு, தனித்தன்மை கொண்ட பார்வை உண்டு, நுண் சுத்தறிவுகளும் உண்டு. சில சமயம் காஃப்காவையும் அசோகமித்திரனையும் நினைவுபடுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றன. ஒரு மனிதனும் மற்றவருக்குள்ள இருக்கிறோம் உணர்வின் ரீதியான நெரிசல். ஒருவர் தன் சுய விருப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மற்றவர்களை சார்ந்தே இருக்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு மாபெரும் கழைக்கூத்தாட்டம் தானே. அதனால அவருடைய கதைகளின் பேசு பொருள்கள் என்றென்றும் காலாவதியாகவில்லை. அவர் இப்படி சொல்லப்பட்ட ஆஷா பூர்ணாதேவி கொரோனா சமயத்தில் அவருடைய கதைகள் மறுவாசிப்பு செய்யப்பட்டன. ஒரு 4 சுவர்களுக்குள் இருக்கும் போது மனம் போடும் நாடகங்களையும் ஒருவர் மேல் ஒருத்தம் செலுத்தும் வன்முறையையும் கண்டு அப்போ அவர் மறுவாசிப்பு செய்யப்பட்டு அவருடைய படைப்புகள் என்னுடைய பேசு பொருள் என்றைக்கும் காலாவதி ஆகவில்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள். இதனால அவருடைய மனித மனத்தின் எண்ணிலடங்கா வகைமைகளை நாமே நம்ம வாழ்க்கையில் அகத்திலும் புறத்திலும் கண்டு கொண்டே இருக்கிறோம். எனக்கு என் மனம் போடும் வேடங்களையும் காண முடிகிறது இந்த ஆஷா பூர்ணாதேவியின் படைப்புகளை பார்க்கும்போது. இப்போ வேடங்கள் இல்லாமல் என்னை நானே வேஷம் இல்லாமல் பார்த்து கொள்ளும் ஒரு தருணத்தை கூட இந்த கதைகள் எனக்கு அளித்திருக்கின்றன. இதையே நான் ஆஷா பூர்ணாதேவியின் மிக பெரும் கொடையாக கருதுகிறேன். மிக்க நன்றி. நேரம் கடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி. ரொம்ப நல்லா பேசுனீங்க ஜெயஸ்ரீ. எனக்கு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங். இது நாவல் நான் இன்னும் படிக்கலனாலும் நிறைய படித்தவங்க இவங்களை பற்றி சொல்லும்போது ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. எஸ்பெஷலி புறம் விடுதலையோட இவங்க அகம் விடுதலையில் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க
அப்படின்ற அப்படின்றதும் இந்த இட நெருக்கடியோட வந்து இவங்க மன நெருக்கடியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றதும் வந்துட்டு சூப்பராக சம்மரைஸ் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா பேசுனீங்க. அப்புறம் ஃபீமேல் எஜுகேஷன், ஃபீமேல் லிபரேஷன் பற்றியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உள்ள பெரிய கேப் வந்து இவங்க சொல்லியிருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது.